இந்தியாவை பற்றி மகளிருக்கான ஒரு சிறப்பான படம். நல்லா பெனிஃபிட் பெஸ்ட்டாக இருந்தது படம். எனக்கு வயசு 75, ஐயா பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வந்திருக்கின்ற திரைப்படங்களிலே நான் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிசுக்குத்தான் பரிசு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இதில் சமுதாய சாடல்கள் நிறைய இருக்கின்றன. எல்லோருமே புதுமுகம். நடித்த அந்த அம்மா அற்புதமாக நடிச்சு காட்டியிருக்காங்க, ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கின்ற பொழுது இந்த யூடியூசிங் அது இதெல்லாம் 6 பாட்டு கொடுத்திருக்காரு. 6 பாட்டும் புது கவிஞர் இருந்தாலும் அற்புதமாக அந்த கவிதைகளை 6 பாடல்களும் அற்புதமாக இருக்கின்றன. அதுபோல டைரக்ஷன் எடுத்துக்கொண்டாலும் இந்த இடைவேளை வரைக்கும் என்ன சோப்புறம் மாதிரி போகுது அப்படின்னு நினைச்சோம். இடைவேளைக்கு பிறகு அற்புதமாக தன்னுடைய ஆற்றலை டைரக்டர் காட்டியிருக்கிறார். கதை வசனம் நன்றாக இருக்கிறது. சமுதாயத்திற்கு இது ஒரு பரிசு என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நாங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனிமேல் வாழ வரவங்க பார்த்தா நல்லா இருக்கும். எல்லாருமே ஒரு குடும்பத்தோடு இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எங்களுக்கு இந்த துணிச்சலான ஒரு இதுவாக இருக்கிறதுனால சூப்பர், செம சூப்பர் பொண்ணு. இதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாலும் அடிமை. அவ்வளோதான். பெண்களுக்கான முன் உதாரணமான பெண்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டிய நல்ல படம் இது. சூப்பரா இருக்கு. என் பேர் செல்வம். எனக்கு 60 வயசு ஆகுது. நான் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நிறைய நம்ம சமூகத்தை பத்தி நிறைய சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு பேச வராது. நல்லா இருந்தது. நிறைய கருத்துலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நல்லா பாத்தீங்களா? அதாவது ஒரு படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் குடும்பமே கொண்டாடும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அது நான் போஸ்டர்ல மட்டும்தான் பார்த்தேன். இன்னைக்கு தான் முதலாக ஒரு தாய் குலமே குடும்பமே கொண்டாடக்கூடிய படம் தான் இந்த பரிசு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அம்மா தாய் குலத்துல நீங்க வாங்க, இங்க வாமா. சூப்பர். அதுல விஜயசாந்தி மாதிரி எனக்கு விஜயசாந்தி தெரியுமா? இங்கேயும் அத இங்க சொல்லுமா. இங்கேமா விஜயசாந்திக்கு அடுத்தபடி சரியான ஃபைட். அவரும் நல்ல கதாநாயகரும் நல்லா இருந்தாரு. நல்லா ஆனா பெண்ணுக்கு நீங்க சூப்பர். எந்த பெண்களும் இது மாதிரி தான் போகணும், வரணும். யார் எது சொன்னாலும் கால கிடக்காது. அதுதான் எனக்கு தேவை. என்ன விஜயசாந்தி? விஜயசாந்திக்கு அடுத்தது இந்த குழந்தை தான். அப்படியா? ஆமா, என் மாதா. ஆமா, சூப்பர். இங்க வாங்க சொல்லுங்க. மேடம் கொஞ்சம் ஜட்ஜை பார்த்து பேசுங்க மேடம். ஜட்ஜை பார்த்து பேசுங்க. யுவர் ஆனர் அப்படின்னு பேசுங்க. சட்டத்தை கையில் எடுத்து பேசுங்க. பாயிண்டா பேசுங்க. எப்படி இந்த பரிசு படத்துல ஹீரோயின் ஜான்விகா அவர்கள் எப்படி சட்ட திட்டங்களை எப்படி வகுத்து எப்படி பாயிண்டா பேசுனாங்களோ அதே மாதிரி பேசுங்க மேடம். நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்ல மெசேஜ் டு பீப்பிள். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நடிச்சிருக்காங்க. ஒரு விமனுக்கு எம்பவர்மெண்ட்டா நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிவன் டு வாட்ச் திஸ் மூவி. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. எவ்ரிவன் வில் என்ஜாய். கிட்ஸ்ல இருந்து ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. ஸோ எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். எஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர். ஜனம் கோட்ரார் அவர்களே, மேடம் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துல ஹீரோயின் ஜான்வி அவர்கள் சும்மா பிச்சு உதறாங்க. டான்ஸ்ல மட்டும் இல்ல, ஃபைட்லயும் சரி அந்த மாதிரி பறந்து அடிக்கிறீங்க. அப்படிதானே சொல்ல வரீங்க? இதுதான் ஜனம் கோட்ரார் அவர்களே. ஜட்ஜு
அதனால யுவர் ஆனர் ஆனர் அவர்களே, கணம் கோட்டார் அவர்களே, உங்க பேர் மேடம்? கிருத்திகா. பாத்தீங்களா, இவங்க பேரு கிருத்திகா, அவங்க பேரு ஜான்விகா. ஜான்விகா தானே மேடம்? அவங்க பேரு ஜான்விகா, இவங்க பேரு கிருத்திகா. கண்ணகி நகர்ல இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? கார்த்திகா. என்ன ஒரு ஒற்றுமை பாத்தீங்களா? ஜான்விகா, கிருத்திகா, கார்த்திகா. கார்த்திகா, கிருத்திகா, ஜான்விகா, இந்த 3 பேருமே சிங்க பெண்கள். அவங்க சினிமால கருத்து கிருத்திகா அவர்கள் மக்களுக்கு வந்து சட்டத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இவங்க சட்டம் படிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விளையாட்டுல நல்லா பெரிய அளவுல வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? கார்த்திகா. 3 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்ம ஜான்விகா மேடம் அவர்கள் பறந்து பறந்து அடிப்பாங்க. வாங்க. இப்போ இந்த பரிசு அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி விஜயசாந்தி வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த படம்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வைஜெயந்தி ஐபிஎஸ் அந்த படம்லாம் பார்க்கும்போது எப்படி விஜயசாந்தி மேடம் அவங்கள பார்த்தாக்க அந்த காவல்துறை அதிகாரி எப்படி அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க, அதே மாதிரி அன்பாகவும் இருப்பாங்க, பண்பாகவும் இருப்பாங்க, பாசமாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்கள நான் வந்து இன்னைக்கு நேரடியாக பார்க்குறேன். உண்மையிலே மேடம் என்னோட வந்து நீங்கள் வயசில் கம்மியாக இருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த படத்தில் ஏதோ ஒரு 4 பாட்டுக்கு ஆடணும், ஃபைட் பண்ணணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கருத்து சொல்லணும், நாட்டை முக்கியமாக எவ்வளோ தூய்மையாக வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு தூய்மையை பற்றி இதில் ஒரு பாட்டு கூட இருக்கு. அநேகமாக நீங்கள் பிஜேபியா? அது பிஜேபியா என்னன்னு தெரியல, ஆனால் அது சம்மந்தம் மாதிரி தான் இருந்துச்சு நான் படம் பார்க்கும்போது. பிஜேபிக்கு சாங்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தூய்மைன்றது மகாத்மா காந்தி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மேடம்க்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் பண்ணணும், இப்படி பண்ணணும், மக்களுக்கு தெரிய வைக்கணும். நமக்கும் பிஜேபிக்கு நம்ம எல்லாரும் மேடம்னு சொல்லி அவங்க டைரக்டர் தானே சொல்றீங்க? ஆமா ஆமா. கலா அல்லூரி மேடம், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல நம்ம சமூகத்திற்கு ஒரு கருத்து சொல்ற படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. மேடம் ஜான்விகா அவர்கள் மூலமாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த மாலையை கொடுப்பா. பொதுவாகவே நான் இப்போ வந்து இந்த மாலை போடுறது வந்து ஹீரோயினுக்கு போடல, இந்த நாட்டுக்கு ஒரு பண்பான பாசமான உண்மையான ஒரு கருத்து சொல்ல வந்த இந்த சகோதரிக்கு இந்த மாலையை போடுறேன். போட்டுங்க போட்டுங்க போட்டுங்க. கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 2, கேஸ் நம்பர் 3. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல வெற்றி படங்கள் கொடுத்துட்டே வரணும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? எதுவும் நீங்க சூப்பர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. முக்கியமா டான்ஸ் நல்லா சூப்பரா கலக்கி இருந்தீங்க. வாழ்த்துக்கள். அதான் சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபைட்லாம் நல்லா எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. மேடம் எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா ஹீரோயினோட வெயிட் கேட்டால் தான் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நீங்கள் ஃபைட் பண்ணீங்க இல்லையா, உங்க வெயிட் எல்லாம் கேட்கல? அதெல்லாம் வேணாண்டா, ஃபைட்லாம் இது கேட்கல. ஃபைட் பண்ணீங்கல்ல, அப்போ அந்த வில்லன்கள்லாம் அடிச்சு பந்தாடினீங்கல்ல, அப்போ நிறைய டூப் போட்ட மாதிரி தெரியல. அப்போ நீங்கள் ஃபைட் பண்ணப்போ அவங்களோட வெயிட் எல்லாம் எவ்வளோ இருந்துச்சு? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் இருந்தாங்களா? சரி, அவங்க வெயிட் பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து ஐடியா இல்லை. நான் மாஸ்டர் என்ன சொன்னாங்க அது பண்ணுறது தான் என்னுடைய தாட். அவங்க வெயிட்டோ இல்லை என்னுடைய கஷ்டமோ அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை.
அவங்க மாஸ்டர் சொல்லி நான் கரெக்டாக. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். எனக்கு மாலை இல்லாத காரணத்தால் அவருக்கு இந்த கூலிங் கிளாஸ் போட போறது. பூ மட்டும் போடுறா, மாலை இருக்கா? அந்தாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 வார்த்தை பேசுங்க என்னைய பத்தி. அவர் எப்பவும் கூலா தான் இருப்பாரு. அதுக்கு கூல் சுரேஷ் செயின் பார்த்து கூல் போட்டுருக்காங்க. இந்த படத்தை பார்த்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். அதாவது அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் சீட்டு மேலே எழுந்து ஆடணும், அது மாதிரிலாம் இருந்து சூப்பர் சூப்பர். எல்லாமே உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க, அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அந்த படம் பார்க்கும்போது, டிஆர் அவர்களுடைய படம் பார்க்கும்போது எப்படி ஒரு செட்டில் எல்லாம் போட்டு சும்மா ஜிங்கு 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 ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிரமாதமாக சாங்ஸ்லாம் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 2 வார்த்தை பேசுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே கூல் சுரேஷ்லாம் இருக்கார். அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மனிதர். நிறைய பேர் வாழ வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் கூட வந்து ப்ரமோஷன் பரிசு ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நவ் ஐ மீன் ரோயிங் வித் தேட்டர் மேம், ஜான்விகா மேம், கலா அல்லூரி அம்மா. கலா அல்லூரி அம்மா வந்து இப்போ இல்லை என்றது ரொம்ப மன வருத்தக்கூடிய இதுவாக இருக்குது. ஸோ கடைசி நேரத்தில் இந்த வெற்றி விழாவை பார்க்கறதுக்கு அவங்க இல்லையே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இருந்தாலும் அவங்க ஆன்மா வந்து ரொம்ப சாத்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்க எல்லாரோட சப்போர்ட்லேயும் இந்த படம் நல்லா இன்னும் மேலே மேலே வெற்றி ஆகணும்னு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்லேயும் இந்த படம் இன்னும் மேலே வெற்றி படணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அம்மாவுக்கு நன்றி, சூப்பர் சூப்பர் பேசுங்க. இடிமேல் இளம ஸ்டன் மாஸ்டர், இந்த படத்தோட மாஸ்டர். என்னன்னா கலா மேடம் வந்து அவங்க பேசும்போது குழம்போது இந்த படத்துக்கோசம் வந்து ஏன்னா டைரக்ஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப ஒருத்தரோட லைஃப் கனவு, ஒருத்தரோட லைஃப், ஒருத்தவங்க 10 வருஷம் 20 வருஷமா போராடுறாங்க அதை டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போராடி அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறது. அவங்க ஒரு பக்கம் டேரக்டராக வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு அந்த மூலியம் இருக்காங்க. ஒரு சமயம் ப்ரொடியூசர் வேறு, அவங்க ப்ரொடியூசராக இருந்து அந்த ரெண்டுமே அவங்க பேலன்ஸ் பண்ணணும். ப்ரொடியூசராகவும் அந்த என்ன கேட்குறோமோ, ஃபைட் மாஸ்டரோ டான்ஸ் மாஸ்டரோ என்ன கேட்குறோமோ அது எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறது அந்தளவுக்கு கொடுத்தாங்க எல்லாமே. இப்போ 10 பேர் கேட்டால் 20 பேர் கூட எடுத்துங்க மஸ்ட் எனக்கு ஃபைட் நல்லா வரணும். சாங்குக்கும் அதேமாரி அவங்க என்ன கேட்குறோமோ, என்ன வண்டி கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கோசம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டைரக்ஷன்லேயும் பேலன்ஸ் பண்ணோம், ப்ரொடியூசராகவும் பேலன்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கலாமாரம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கோசம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இது பண்ணாங்க. என்னன்னா அது ரெண்டும் இல்லாமல் ஜான்வி அவங்களையும் வந்து இந்த படத்தில் வந்து அவங்கள யதார்த்தமாக கொண்டு வரணும். அவங்களுக்கு எல்லாமே ஒரு சாங்காக வச்சுருங்க, ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியாக இருந்தாலும், ஒரு லவ் சீனாக இருந்தாலும் எல்லாமே வந்து கரெக்டாக கொண்டு வரணும். ரொம்ப வந்து ஓவராக போயிடக்கூடாது, கொல்லக்கூடாதுன்னு அவங்களும் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த 3 பேரையும் வந்து கரெக்டாக கொண்டு வந்து இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. ஆனால் மேடம் இல்லாததான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாமே டெக்னீஷியன் எல்லாருமே சரி. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நல்ல படம் நல்லா வந்திருக்கு. இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு ஃபேமிலியான ஒரு படம் இது. இந்த படத்துக்கு வந்து மக்களும் வந்து நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிறைய போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மக்கள் வந்து ஏன்னா ஒரு பெண்ணுக்குள்ள சம்மந்தமான ஒரு படம் இது நல்லா வந்திருக்கு. நீ இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். அதுவும் இப்போ அண்ணன் வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இந்த படத்துக்கு. ஏன்னா அண்ணன் வந்து நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு போராளி தான், நிறைய போராடி இருக்காரு. போராடி அவரும் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரோட உழைப்பு தான். அவர் வந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் சொல்கிறது, அவங்க வந்து ரியல் லைஃப்லேயும் சிங்கப்பெண்ணாகவே இருக்காங்க, இந்த படத்துலேயும் ஒரு சிங்கப்பெண்ணாகவே இருக்காங்க, மிஸ்டர் ஜான்வி மேம். அதுக்கப்புறம் கூட நடித்த என் ஹீரோ கிரண் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஓப்பனிங்லேருந்து நாங்கள் எல்லாமே புஷ் பண்ணி இதை இப்படி ரிலீஸ் பண்ணோம். எல்லாருமே ஆடியன்ஸ் உள்ளே வரணும், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபோர்த்து டே வந்து பயங்கரமாக எல்லா இடத்துலையுமே நாங்கள் எந்த தேட்டரில் போட்டோமோ எல்லா தேட்டர்லையுமே ஓரளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. பட் இன்னமும் மக்கள் வந்து இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் இந்த படத்தை ஓட வைக்கணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னும்போது நீங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட். அண்ணலாம் வந்திருக்காரு,
அண்ணன் ஒரு படத்துல கையை வச்சாவே அது வேற மாதிரி பயங்கரமா இருக்கும். எங்க படத்தை பரிசை தொட்டுட்டாரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய கிஃப்டா இருக்கு எங்க டீமுக்கு. அண்ணனால அந்த படம் நெக்ஸ்ட் வீக் ஓடுன்றது தாழ்மையுடன் கேட்டிருக்கேன். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. கண்டிப்பா படம் சூப்பர் ஹிட் ஆகும். இந்த மாதிரி பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்க பிஆர்ஓ திரு சக்தி சரவணன் அவர்களுக்கு அவர் வந்திருக்காரா என்னன்னு தெரியல. நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் வந்து நல்லா ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. மேடம் நல்ல மனசுக்கு இன்னும் நல்லா மென்மென்னு வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி. சார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படத்தை. நிறைய படங்கள் இப்போ வருது. ஒரு குழந்தைகளை கூப்பிட்டு வந்தால் படமே பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒன்று கீழே குடிஞ்சிக்கணும், இல்லை ஃபோன் எடுத்துக்கணும், இல்லை குழந்தைய மறைச்சிக்கணும், அப்படி தான் படம் வருது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து யூஸ் சர்டிஃபிகேட்டு. படம் வந்து இன்றைக்கி என்ன ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்க லைஃப்பில் ஜெயிக்கிறாங்கன்றதை வந்து படம் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. இந்த படத்தை வந்து கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ப்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்தால் தான் குழந்தைகளோட சேர்ந்து படத்தை வந்து பார்க்க முடியும். இதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா மனசு வந்து வெள்ள அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னாக்கா இந்த படத்துல ஆமா ஒரு கருப்பாடாதான் நடிச்சிருக்காரு. நீங்களும் 4 வார்த்தை சொல்லுங்க. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதை பார்க்குற எந்த ஒரு பெண்களும், இன்ஃபேக்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜான்வி மேடம் வில் பி அ ரோல் மாடல் ஃபார் தெம். அவங்களும் வந்து நம்ம நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணணும், இல்லை வாட் எவர் இட் இஸ், பிரேவ் ஹார்ட்டடாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் தான். அந்த மோட்டிவேஷனை வந்து வெறும் மோட்டிவேஷனாக சொல்லாமல் ஃபுல் என்டர்டெய்னிங்காக சொல்லிக்கிறது தான் மிக பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணது எனக்கு பெரிய ஹாப்பியான பெருமையான விஷயமா இருக்குது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் தான் ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும். அதுக்கு வந்து ஜான்வி மேடம் எடுத்துக்கிறது ஒரு பெரிய முயற்சி. இந்த முயற்சிக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி.